Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம ஒரு காமனாக நம்ம யூஸ் பண்ணுற சிக்னல்ஸுக்கு எப்படி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும், அதோட ஆர்ஓசி இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம், முதல் 3 சிக்னலோட, அதாவது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அண்ட் ரேம்ப் ஃபங்க்ஷன், இதோட லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன, அதோட ஆர்ஓசி என்னன்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற 3 சிக்னல்ஸோட லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஆர்ஓசி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிக்னல் வந்து பேராபோலிக் ஃபங்க்ஷன். ஸோ பேராபோலிக் ஃபங்க்ஷனோட சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் என்னது, t² இன்டு u ஆஃப் t. இதெல்லாமே நம்ம பேசிக் சிக்னல்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t² இன்டு u ஆஃப் t என்ன வரப்போகுது, இதோட ஆர்ஓசி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 0 to infinity x of t into e power minus st dt. x of t என்னது இங்கே t² into u of t into e power minus st into dt. ஓகே, ஸோ இந்த u of t ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 1. எப்போ greater than 0 இருக்கும்போது. ஸோ 0 to infinity தான் இருக்குது. ஸோ 0 to infinity u of t பதில் 1 போட்டுடலாம். ஸோ t² into e power minus st into dt. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் வந்து நம்ம மேக்ஸில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் தெரியாதவங்க என்னோட சேனல்லே நான் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ன்னு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தெரியும், இன்டகிரல்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. நமக்கு t² ஒன்று இருக்குது, e power minus stன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா இன்டகிரல் u dv ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது uv மைனஸ் இன்டகிரல் v du, இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இதை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு u எது t², சரியா, u வந்து t², dv எது, சாரி dv என்னது e power minus st into dt. ஸோ இதிலேருந்து நம்ம என்னெல்லாம் வேணும், இதுக்கு v வேணும், v இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம், du வேணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். du ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, du by dt is equal to 2t வரும். கரெக்டாக இதை நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது v is equal to e power minus st by minus s வரும். ஸோ இது அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்ம இங்கே லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும், சரியா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னது u இன்ட்டு v வரும். ஸோ u என்னது இங்கே t² இன்ட்டு v என்னது e power minus st by minus s. லிமிட்ஸ் என்னது 0 to infinity மைனஸ் இன்டெக்ரல் 0 to infinity v into du. v என்னது e power minus st by s minus s. du என்னது 2t into dt. ஸோ 2t into dt போட்டுடலாம், சரியா. ஸோ அப்போ நம்ம இந்த லிமிட்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ 0 மைனஸ் திரும்பி இதை 0 பண்ணும்போது 0 தான் வரும். அப்போ இது 0 தான் வரும். ஓகே, ஸோ 0 மைனஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் பண்ணிடலாமா. ஸோ ப்ளஸ் 1/s வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/s இன்டகிரல் 0 to infinity என்ன வருது, இந்த 2வே வெளியில் எடுத்துடலாம், சரியா. 2வே வெளியில் எடுத்துடலாம். அப்போ t இன்டு e power minus st இன்டு dtன்னு வருது. ஸோ இதுக்குள்ளேயும் திரும்பியும் உங்களுக்கு என்ன இருக்குது, 2 ஃபங்க்ஷன் இருக்குது, கரெக்டாக. திரும்பியும் உங்களுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், திரும்பி இந்த மாதிரி ஃபார்மில் அப்ளை பண்ணணும் நீங்கள். ஸோ u ஈக்குவல் டு t, dv is equal to e power minus st into dt. ஸோ அப்போ du by dt is equal to என்ன வரும், இங்கே 1 வரும். v கண்டுபிடிக்கும் போது இன்டகிரேட் பண்ணால் e power minus st by minus s வரும். ஓகே, ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணோம் என்ன, uv minus இன்டகிரல் v du ஃபார்முலாவில் அப்ளை பண்ண என்ன வரும், இங்கே 2/s இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், u into v, u இங்கே என்னது t, v என்னது e power minus st by minus s. லிமிட்ஸ் என்னது 0 to infinity மைனஸ் இன்டகிரல் v du. ஸோ 0 to infinity v என்னது e power minus st by minus s, du என்னது dt. ஓகேவா. ஸோ அதே மாதிரி 2/s வெளியில் இருக்கட்டும். இங்கே ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி 0 வரும், minus 0 தான் வரும். ஸோ 0 இங்கே இருக்கட்டும். இந்த மைனஸும் சேர்ந்தால் என்ன வருது நமக்கு, ப்ளஸ் வருது 1/s. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் e power minus st இன்டகிரேட் பண்ணால் e power minus st by minus s வரும். ஸோ 0 to infinity, சரியா. ஸோ அப்போ நம்ம அடுத்து இங்கே லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இது 2/s 1/s இன்ட்டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு 0 ஆயிரும். 0 by எனி நம்பர் 0 தான். மைனஸ் e power t பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ e power 0 என்னது 1. ஸோ 0 minus 1 வரும், கரெக்டாக. ஸோ அப்போது
ஸோ அப்போ என்ன வரும், இது வந்து -1 வரும். ஸோ இங்கே -1 வருது. இங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, டிவைடட் பை -s இருக்குது கரெக்டா. ஸோ -s போட்டுடலாம். இப்போ -1 இந்த மேலே ஒரு -1 இருக்குது, கீழே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸை கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும், 1/s² வரும். இந்த 1/s² இன்ட்டு 2/s இன்ட்டு பண்ணால் என்ன வரும், 2/s3. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பேரபோலிக் ஃபங்க்ஷன், அதாவது t² இன்ட்டு u என்னது நமக்கு 2/s3. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும், இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு பேரபோலிக் ஃபங்க்ஷனோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வரணும் 2/s3. ஸோ இப்போ இதோட ROC என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. ROCனா என்ன சொன்னேன் நான், ரியல் பார்ட் ஆஃப் எஸ்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ எந்த s = எந்த வேல்யூ போட்டால் இன்ஃபினிட்டி வராமல் இருக்குதோ அது எல்லாமே நம்மளோட ROC. ஸோ இந்த இதை பாருங்கள், இதில் s = 0 போட்டால் தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும் கரெக்டாக, 2/0 இன்ஃபினிட்டி. ஸோ கண்டிப்பாக 0 போடக்கூடாது, =0 இருக்காது, ஒன்று கிரேட்டர் தானே இருக்கணும் இல்லை லெஸ் தானே இருக்கணும். இந்த சிக்னல் வந்து u(t)ஆல் இன்டூ ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரைட் சைட் சிக்னல் தான் வரும். ஸோ ரைட் சைட் சிக்னல்னா நம்ம என்ன போடுவோம், கிரேட்டர் தன் போடுவோம். ஸோ அப்போ இதுதான் என்னது, ROC என்னது, ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தன் 0. ஓகேவா. ஸோ நம்ம எப்படி பேரபோலிக் ஃபங்க்ஷனுக்கு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி வந்துச்சுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் சிக்னல் ரியல் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது பவர் டேர்ம்ஸ் தான் நிறைய வரும். ஓகேவா. ஸோ இதோட ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்றது நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் மைண்டில் படிச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு விதமாக எழுதலாம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில். ஒன்று வந்து e⁻at × u2ன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா e⁻−at எழுதலாம். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் டிரைவ் பண்ணிக்கிறேன், அதிலிருந்து நம்ம மைனஸுக்கு பதில் ப்ளஸ் போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ இப்போது e⁻at × u இதோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னது நமக்கு, 0 to ∞ x × e⁻−st dt. x(t)ன்றது இங்கே இது கொடுத்துருக்கான். ஸோ e⁻at × u e⁻−st × dt. சரியா. ஸோ இப்போ u(t)க்கு என்ன போடுவோம், நம்ம 1 போடுவோம். ஸோ e⁻at × e⁻−st × dt. ஸோ e⁻at × e⁻t. ஸோ இன்டூவில் இருந்துச்சுன்னா நம்ம மேலே இருக்கிறத வந்து ப்ளஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ 0 to ∞ e⁻at ப்ளஸ் -(st) × dt. ஓகே. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, e⁻ வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன வரும் உங்களுக்கு, s - a t வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எழுதலாமா. ஸோ எழுதலாம். இனி இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதா. இன்டகிரேஷன் பண்ணால் தான் வரும். e⁻tனா e⁻t தான் வரும். முன்னாடி ஏதாவது டேர்ம் இருந்ததுன்னா நம்ம கீழே போடுவோம், அது இன்டகிரேஷனோட ரூல். ஸோ e⁻−s - a × t டிவைடட் பை -s - a. ஸோ லிமிட்ஸ் என்னது, 0 to ∞. ஓகே. ஸோ இப்போ நம்ம டீக்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு e⁻∞ 0 வந்துடும். ஸோ மைனஸ் டீக்கு பதில் 0 போடுறீங்க. 0 போடும்போது e⁻0 என்ன வரும், 1 வரும். ஸோ 1/-s - a. ஓகே. ஸோ இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வரும், 1/s - a. ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e⁻at × u என்ன வருது, 1/s - a. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ e⁻at × u இருந்துச்சுன்னா 1/s - a வருது. ஒருவேளை e⁻−at × u இருந்துச்சுன்னா இந்த மைனஸுக்கு பதில் நமக்கு ப்ளஸ் வரும். ஓகே. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே மைனஸ் இல்லைன்னா இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இல்லைன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதோட ROC என்னது, இப்போ இந்த இடத்த பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா s = a போட்டால் தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரும் கரெக்டாக. அப்போ s = a போடக்கூடாது, ஒன்று கிரேட்டராக இருக்கணும் இல்லை லெஸ் தானே இருக்கணும். ஆனால் இது வந்து u இன்டூ ஆனால் இது வந்து ரைட் சைடட் சிக்னல், அப்போ கண்டிப்பாக இது கிரேட்டர் தான் வரும். அப்போ இதோட ROC என்னது, ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தென் a. ஸோ என்னது, இதுதான் இதோட ROC. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல s = -a போட்டால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், இன்ஃபினிட்டி ஆகும் கரெக்டாக. அப்போ ஈக்குவல் டு போடக்கூடாது, ஒன்று கிரேட்டர் போடணும் லெஸ் தான் போடணும். இது வந்து ரைட் சைட் சிக்னல் தான், அப்போது கிரேட்டர் தான் வரும். அப்போ இதோட ROC என்னது, ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தென் -a.
ஸோ இந்த ஆர்ஓசியும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட ஆர்ஓசி என்ன அப்படின்லாம் கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆர்ஓசியும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அந்த ஆர்ஓசி படிக்கணும்னா நீங்கள் இதோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே எடுத்திருக்கேன். நீங்கள் அது பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆர்ஓசியோட பேசிக் கான்செப்டே புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிக்னல் வந்து காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தோம்னா e⁻at அது வந்து ரியல் ஃபங்க்ஷன். இது வந்து காம்ப்ளெக்ஸ்னாலே கண்டிப்பாக ஒரு இமேஜினரி ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஏக்கு பதில் ஜே ஒமேகான்னு இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மற்றபடி எல்லாம் சேம் தான் இங்கே. ஸோ இதுக்கு நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபார்முலா என்னது? 0 to infinity இந்த x of t, அதாவது e⁻j⍵t into u of t into e⁻−st into dt. ஓகேவா? ஸோ அதே மாதிரி u of tக்கு நம்ம 0 அப்ளை பண்ணிடலாம், சாரி 1 போட்டுடலாம். ஸோ 0 to infinity e⁻j⍵t e⁻−st into dt. ஸோ ரெண்டே மேலே உள்ள பவர்ஸை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 0 to infinity e⁻j⍵t−st into சாரி dt. சரியா? இதுலேருந்து இப்போ டீயை வெளியில் எடுக்க போகிறேன், ஒரு மைனஸை வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ 0 to infinity e⁻−s−j⍵ into t dt. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணோன்னா e⁻−s−j⍵t டிவைடட் பை -s−j⍵. லிமிட்ஸ் என்னது? 0 to infinity அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ்ன்றது t வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டீயில் தான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இன்ஃபினிட்டி பண்ணோன்னா நமக்கு வந்து 0 ஆயிரும், மைனஸ் 0 அப்ளை பண்ணனா 1 வரும். ஸோ e⁻0 1 1/s−j⍵. இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ என்ன வருது நமக்கு? 1/s−j⍵. இது எதுக்கு வருது? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e⁻j⍵t into u of t. நம்ம நேரமே பார்த்தோம்ல, 1-s-a வந்துச்சு. ஏக்கு பதில் இங்கே j⍵ இருக்குது, அதனால j⍵ வந்துச்சு. ஓகேவா? சிம்பிள் தான். இந்த இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னது? காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதோட ஆர்ஓசி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர்ஓசின்னா பேசிக் கான்செப்ட் என்னது? நமக்கு எஸ்ஸோட ரியல் பார்ட்டு தான். கரெக்டாக? ரியல் பார்ட்டு மட்டும்தான், இமேஜினரி பார்ட்டு நம்ம எடுக்க மாட்டோம் ஆர்ஓசியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட், இப்போ நீங்கள் இந்த இடத்துல s = j⍵ போட்டால் தான் உங்களுக்கு 0 ஆகும். கரெக்டாக? ஆனால் இந்த j⍵ன்றது உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு நம்ம இந்த ஆர்ஓசியில் எடுக்க மாட்டோம். அதனால் நம்ம என்ன போடுறோம்? 0. ரியல் பார்ட் இங்கே இல்லை, ஸோ 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இதில் வந்து இது வந்து u of t இன்டு ஆகுது. ஸோ ரைட் சைடட் சிக்னல் தான், அப்போ கிரேட்டர் தென் தான் வரும். ஸோ ஆர்ஓசி, இதோட ஆர்ஓசி என்னது? ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவீங்க. இதோட ஆர்ஓசி என்னன்னா j⍵ ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தென் j⍵ போட்டக்கூடாது. j⍵ன்றது என்னது? காம்ப்ளெக்ஸ் பார்ட். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட்டை நம்ம ஆர்ஓசியில் எடுக்க மாட்டோம். ஸோ ரியல் பார்ட்டை தான் எடுக்கணும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் ரியல் பார்ட் இல்லாதனால நம்ம 0ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 3 சிக்னலோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பாரபோலிக் ஃபங்க்ஷனோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்றது பார்த்தோம். ஸோ இது சம்மரி. நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் ஒரு தடவை ரீகாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ பாரபோலிக் ஃபங்க்ஷன் இதோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்றதை பார்த்தோம். ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t² into u of t. ஸோ இதோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்? 2/s³ பார்த்தோம். ஸோ இதோட ஆர்ஓசியும் அப்படியே படிச்சுக்கோங்க. ஆர்ஓசி வந்து ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தென் 0ன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e⁻−at into u of t பார்த்தோம். என்னது? 1/s+a. அதே இது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மைனஸுக்கு பதில் ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்? இங்கே மைனஸ் வரும், 1/s-a. ஓகேவா? ஸோ இதோட ஆர்ஓசி என்னது? இந்த இடத்துல -a போட்டால் தான் 0 ஆகும். கரெக்டாக? ஸோ -a கிரேட்டர். ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தென் a. ஏன்னா எல்லாமே இது வந்து உங்களுக்கு u of t இன்டு ஆச்சுனாலே அது ரைட் சைடு சிக்னல் தான். ஸோ எல்லாமே கிரேட்டர் தான் உங்களுக்கு வரும். அடுத்தது நம்ம இப்போ பார்த்தோம் என்னது? எக்ஸ்போனென்ஷியல், காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ e⁻j⍵t into u of t இருந்துச்சுன்னா 1/s-j⍵. இந்த இடத்துல e⁻−j⍵t into u of t இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? 1/s+j⍵. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே ஆர்ஓசி என்னது? ரியல் பார்ட் ஆஃப் s இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சிக்னல்ஸோட லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன,
அப்படின்றத நம்ம இந்த வீடியோலேயே படிச்சுட்டோம். எப்படி வந்துச்சுன்றதும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 சிக்னல்ஸ் இருக்குது. அதை இனி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.